ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள், வணக்கம். 2027ஆம் ஆண்டு பேட்ச், அதாவது 27 பேட்ச் ஆக்கள் அவங்களுக்கு வேணுண்டா 26 ஆக்களுக்கு மீதி தேற்றம் ஏற்கனவே படித்தது விளங்காமல் இருந்தாலோ, போதிய கேள்விகள் செஞ்சிருக்காமல் இருந்தாலோ நீங்கள் இதில் ஜாயின் ஆகி ஃப்ரீ கிளாஸ் தானே. ஃபஸ்ட் 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீடா. ஃபஸ்ட் 2 கிளாஸ் ஃப்ரீ. மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரெக்கார்டிங்கை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அட்மினை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். 27 பேட்ச் கவனிங்க. இப்போ இது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ், அது உங்களுக்கு ரெக்கார்டிங்காக வழங்கப்படுது. இந்த அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு லைவாக நடக்கும். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. சரியா? அப்போ கூட நான் பேச விரும்பலை, நேரடியாக இந்த பாடத்துக்குள்ளே போக முந்தி இது எங்கே வருது, எத்தனாவது கேள்வியாக வருது, எவ்வளோ மார்க்ஸுக்குள்ளே வருதுன்றதை பார்ப்போம். சரியா? இப்போது மீதி தேற்றத்தை எடுத்தீங்கன்றால் உங்களோட அப்ளைட் பியோர் இந்த 2 இருக்கு. சரிதானே? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆரம்ப வகுப்பில் ஃபிசிக்கலாகவோ இங்கே ஆன்லைன்லையோ பேத்திருந்தால் உங்களுக்கு உண்மையிலே அப்ளைட் இணைந்த கணிதம் 1, இணைந்த கணிதம் 2 இருக்குன்னு தெரியும். அந்த 2லையும் கேள்வி பேட்டர்ன் ஒரே மாதிரி 10 ஸ்ட்ரக்சர், அங்கே 7 எஸ்ஏ. அதே மாதிரி அப்ளைட்லேயும் 10 ஸ்ட்ரக்சர் 7 எஸ்ஏ வர்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ரைட். பியோர் இணைந்த கணிதம் 1 எடுத்தீங்கன்னா, இணைந்த கணிதம் 1 எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையா இது பியோமெட்ஸில் சரியா 1 தொடக்கம் 10 ஸ்ட்ரக்சர் கேள்வி வரப்போகுது. ஸ்ட்ரக்சர் கேள்வி உண்மையா இது 25 மார்க்ஸ் உரிய கேள்வி. அது ஒவ்வொரு கேள்வியும் 25 மார்க்ஸ். இதுக்குள்ளே வருமா இந்த பாடம் கேட்டால் இல்லை, வராது. அப்போ எஸ்ஏல வருமா? வரும். எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏல 11வது எஸ்ஏல ஏ பார்ட் இருபடி சமன்பாடுகளும் இருபடி சார்புகளும் வர பி பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? அநேகமாக மீதி தேற்றம். ஏ பார்ட் பி பார்ட் மாறலாம். நியூ சிலபஸின் அடிப்படையில் மீதி தேற்றம் வரும். நியூ சிலபஸ்ன்னு சொல்கிறதுனா 2011ஆம் ஆண்டுலேருந்து. சரியா? 2011ஆம் ஆண்டுலேருந்து பி பார்ட் என்ன வரும்? மீதி தேற்றம் வரும். இதில் மார்க்ஸ் வந்து 60 to 70 அப்படி வரும். 150க்கு 60 to 70 மார்க்ஸ் வரும். இது ஒரு சிறிய பாடம், சிறிய நோட்ஸை கொண்ட பாடம். உண்மையிலேயே இது வந்து மீதி தேற்றம். அந்த மீதி தேற்றத்துக்குள்ள காரணி தேற்றம், அந்த காரணி தேற்றத்தில் மறுதலை. சரியா? இதை வச்சு கொண்டு தான் இந்த கேள்வியை உடைச்சி செய்ய போகிறோம். இந்த விஷயங்களை படிச்சுட்டு அதுக்கு பிறகு சகல கேள்வியை உடைச்சி செய்வோம். உண்மையாக அந்த மீதி தேற்றத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது விஷயம் குணங்கள் சமப்படுத்துகிற விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வகையீடு தெரிஞ்சிருக்கணும். வகையீட்டோட சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இருக்கு. ஆனால் வகையீடு உண்மையாக நீங்கள் 27 பேட்ச் இன்னும் படிக்கலை. சரியா? இன்னும் படிக்கலை. படிப்போம். படித்தா பிறகு மீதி தேற்றம் திரும்ப என்ன செய்வோம் சொன்னால், ஒரு வகையீடு படித்த பிறகு வகையீடோட சம்மந்தப்பட்ட மீதி தேற்ற கேள்விகள் கொஞ்சம் செய்வோம். அது உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸை தான் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். சரியா? வந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. அப்போது நம்ம அந்த மீதி தேற்றம் நோட்ஸையும் படிச்சுட்டு அதில் பேசிக்
கேள்விகள் கொஞ்சம் செஞ்சுட்டு தொடர்ந்து பாஸ் பேப்பருக்கு போகும். பாஸ் பேப்பருக்கு அப்படியோ காஞ்சிடும். பாஸ் பேப்பரில் 2014 தொடக்கம் 2024 வரையும் செய்வோம். 25 பேப்பர் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு இடையில் வந்தால் 25ஐயும் செய்வோம். சரியாடா? நீ எக்ஸாம் எழுத போகிறாங்களே, அப்போ அந்த பேப்பர் பெரும்பாலும் 25ஐயும் எடுத்துருவோம். அதை கிட்டத்தட்ட 12 வருஷம் பாஸ் பேப்பர் அங்கே செய்ய போகிறோம். சரியா? ரைட். இப்போது 2014 2024 2014 தொடக்கம் 2024 வரையும் செய்ய போகிறோம். 2025 செய்வோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ மீதி தேற்றம் பெரிய அளவில் பெரிய பாடப்பரப்பு, மிக இலகுவான கேள்வி. அதை உண்மையாக அதை ஒரு எப்படி அதை ஒரு நிவாரண கேள்வின்னு சொல்லுவாங்க. நிவாரண கேள்வி அப்படி எடுத்த உடனே அதை செய்கிறது உண்மையாக அப்படியான ஒரு கேள்வி தான் அது. யாருமே அதை செய்யக்கூடிய மாதிரி ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நம்ம ஆராய்ஞ்சு ஃபுல்லாக எப்படி செய்கிற, என்ன மாதிரி பாஸ் பேப்பரில் வந்திருக்கு, அந்த கேள்வியை எப்படி உடைக்கிறன்றது சகல விஷயத்தையும் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ மீதி தேற்றம்ன்ற பாடத்தில் உண்மையாக பல்லுறுப்பிகள் அது இதுண்டு தொகுப்பு முறை வகுத்தல் இப்படியெல்லாம் இருக்கு. உண்மையாக அதெல்லாம் இந்த புது சிலபஸுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. சரி, நம்மளுக்கு தேவையானதை நம்ம படிக்க போகிறோம். ரைட். இப்போ பாடத்துக்குள்ளே போவோம். பாடத்துக்குள்ளே போனால் முதலாவது உனக்கு வகுத்தல் தெரியணும். என்ன தெரியணும்? வகுத்தல். அது என்ன வகுத்தல்? ரைட், பாரு. ஒரு 9 இருக்கு. 9 நீ எத்தனையால? ஒரு 2ஆல பிரி. 9 2ஆல பிரி. பிரிச்சால் எத்தனைடா வரும்? 4 வரும். 4 2 8. எத்தனை மிச்சம்? 1. இவரை சொல்ற ஈவு. இவரை சொல்றேன்னா ஈவுன்னு சொல்லுவாங்க. இவர் மீதி. உண்மையா இது ரெண்டும் தெரிஞ்சா சரி. இவரை வகுத்தி வகுப்பான்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே தேவையில்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. வகுத்தி வகுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த இவரை வகுத்தி இவர் வகுப்பான். ரைட், இருக்கட்டும். இப்போ ஈவு மீதி இந்த 2 விஷயம் மிக முக்கியம். இந்த 9 இங்கே பாருங்க. இந்த 9 இப்படி எழுதலாம். 4 தர 2. அப்போ 2 தர 4 சக மீதி எத்தனை? 1. மீதி எத்தனை? 1. இதைத்தான் நம்ம மீதி தேற்றத்தில் படிக்க போகிறோம். என்னண்டா, இவரை ஒரு எக்ஸிலான பல்லுறுப்பிண்டு, இவர் அந்த வகுக்கக்கூடிய ஆள், வகுக்கிற ஆள், இவர் தான் அந்த ஈவு. இவர் தான் யாரு? மீதி. இவர் தான் யாரு? மீதி. இப்படி எழுதும். இப்படி எழுதுறதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்படி வகுக்கிறத எப்படியும் எழுதலாம். ஏன்னா எல்லா கேள்வியையும் எல்லா பல்லுறுப்பிகளையும் இப்படி இந்த முறையில் எழுதுறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியாடா? நீ உண்மை மெய்யன்கள்ன்ற பாடத்துக்குள்ளே பல்லுறுப்பிகள் என்னான்னு படிச்சிருப்பீங்க. அது எக்ஸிலான ஒரு சார்பு பல்லுறுப்பி. சரியா? உண்மையாக அதில் கண்டிஷன்லாம் இருக்கு. அடுக்குகள் முழு எண்களில் வரணும் அப்படின்லாம் கண்டிஷன் இருக்கு. ரைட், பார்ப்போம். இப்போ ஒரு முதலாவது மீதி தேற்றம் என்னன்னு பார்ப்போம். மீதி தேற்றம்டா என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த விஷயத்தை விளங்கி எடுத்துக்க. ரைட். 9 இவரை 2ஆல பிரித்தால் 4. இவரை சொல்ற ஈவு. இவரை சொல்றேன்னா ஈவு. இவர் மீதி 1. இவரை சொல்ற மீதி. அது எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ பாருங்கள், இப்போ மீதி தேற்றத்துக்கு போவோம். நான் முதல்ல மீதி தேற்றத்தை எழுத போகிறேன். என்னடா மீதி தேற்றம்? எஃப் ஆஃப் எக்ஸினை இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற பல்லுறுப்பியை என்ன செய்ய போகிறோம்? அல்பா என்பது ஒரு மாறிலியாக இருக்க எக்ஸ் மைனஸ் அல்பாவினால் எக்ஸை சாராத உறுப்பு மீதி வரும் வரை வகுப்பின் மீதி எஃப் ஆஃப் அல்பா ஆகும் அப்படின்ற ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. ரைட், என்னன்னு பார்ப்போம். நான் வரைவிலக்கணத்தை வேண்டாம் எழுதுறேன், உங்களோட கொப்பியில் எழுதி வச்சுக்கலுங்களா. மீதி தேற்றம்டா என்னன்றதை பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிலான பல்லுறுப்பி எக்ஸிலான பல்லுறுப்பி பல்லுறுப்பி சார்பாக இருக்க அல்பா மாறிலி என்க எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் அல்பாவினால் எக்ஸை சாராத மீதி வரும் வரை எக்ஸை சாராத மீதி வரும் வரை வகுப்பின் மீதி வரும் வரை வகுப்பின் மீதி எஃப் ஆஃப் அல்பா ஆகும். மீதி என்ன? எஃப் ஆஃப் அல்பா ஆகும். இதான்டா மீதி தேற்றம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் அல்பாவால் வகுத்தால் ஒரு ஈவு வரும். உண்மையாக தெரியும், நான் நேரத்தில் பார்த்தோம், அதை நேரத்தில் திரும்ப எழுதுகிறேன். 9 2ஆல் வகுத்தால் ஒரு ஈவு 4 வரும், மீதி 1 வரும். உண்மையாக அந்த மீதி எஃப் ஆஃப் அல்பான்னு நிறுவப்போகிறோம். இங்கே பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இதை நிறுவப்போகிறேன். நிறுவப்போகிறேன் எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் அல்பாவால் வகுத்தால் ஒரு ஈவு பெறப்படும். ஒரு பை எக்ஸ் இவை இது எக்ஸிலான ஒரு பல்லுறுப்பு, இது ஒரு எக்ஸிலான சார்பு. ஒரு மீதி வகுக்கக்குள்ள ஒரு இவர் வாரார், யார்? ஒரு ஈவு வருவார். மீதி எனக்கு தெரியா, நான் என்ன செய்கிறேன்? கேபிட்டல் ஆர்ன்னு குறிக்கிறேன். கேபிட்டல் ஆர்ன்னு குறிக்கிறேன். டே இதில் உண்மையாக அந்த வகுக்கிற கணியத்தோடு சில தொடர்புகள் இருக்கு. வகுக்கிறது 1ஆம் படியா, வகுக்கிறது 2ஆம் படியா, வகுக்கிறது 3ஆம் படியான்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட், அதுக்குரிய நோட் நான் தருவேன், இருக்கட்டும். இப்போது இந்த கோவையில் இப்போ நீங்கள் உண்மையாக ஆர் மீதி எனக்கு தெரிய ஆர் யாருன்னு ஆரை தான் காணப்படுறேன். நான் ஆர் மீதி வருவதுன்னு எடுக்கிறேன். என்க ஆர் மீதி வருவது என்க, சரிதானே? மீதி வருவது வைக்க. இப்போ நான் எக்ஸுக்கு ஒரு அல்ஃபாவை போடுறேன். உண்மையாக இந்த எக்ஸுக்கு நான் அல்ஃபாவை போட்டால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் அல்ஃபான்னு வரும். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு என்ன வரும்? எஃப் ஆஃப் அல்ஃபா. அல்ஃபாவை போட்டால் உலகம் என்னவா பேசிடும்? 0. அல்ஃபாவை போட்டால் அல்ஃபா மைனஸ் அல்ஃபா 0. 0 இவ்வளோத்தையும் பிறகுனா 0. அங்கே சக ஆர், ஆறுன்றது மீதி. மீதி என்க. இப்போ நான் ஆர் மீதின்னு எடுக்கிறேன். இப்போ 0 அந்த மீதியை கூட்டினால் என்ன வருவார்? எஃப் ஆஃப் அல்ஃபா சமன் ஆர். ஆறுன்றது யார்? மீதி. ஆகவே எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் அல்ஃபாவினால் வகுக்க எஃப் ஆஃப் எக்ஸை
எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவினால் வகுக்க வரும் மீதி ஆர் யாருக்கு சமன் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஆகும். சரியா? எஃப் ஆஃப் ஆல்ஃபா இதுதான் விஷயம். உதாரணத்துக்கு ரைட் கவனிங்க. ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் பல்லுறுப்பி ஒன்று ஒரு எக்ஸ் கணம் சக 2x சய 9 ரைட். இப்படி ஒரு பல்லுறுப்பி இருக்கட்டும். இவரை நான் என்ன செய்ய போறேன்னால் ஒரு எக்ஸய உண்டால வகுக்க போறேன். யாரால? எக்ஸய உண்டால வகுக்க போறேன். அவன் நான் எழுதலும் பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ ஒரு எக்ஸய உண்டால வகுக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு ஈவு வருவார், ஈவு நான் ஒரு எச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். உண்மையா இங்கே பார், வகுக்கிறேன். இப்போ இவரை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இவர் தானே, இவரை நான் வகுக்கிறேன் எக்ஸ் மைனஸ் 1 போல. உண்மையாக அந்த கோவை 2ஆம் படியாக இருக்கும்டா. ஏன் இவர் 1ஆம் படி 2ஆம் படி பெருக்குனா தானே 3ஆம் படி வரும். அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது உண்மையாக 2ஆம் படியாக இருக்குன்னு அதை போட தேவையில்லை. ரைட். மீதி என்ன வரப்போகுது தெரியா? நான் 6 போடுறேன். 6 தான் காணப்படும், மீதியே காணப்படும். உதாரணத்துக்கு கேள்வி ஒன்று செய்யறேன்டா. அவன் இங்கே பார், வகுக்கிற கணியம் எக்ஸ் மைனஸ் அல்பாண்டா, எக்ஸுக்கு நான் என்ன போடுறேன்? அல்ஃபா போடுறேன். எக்ஸுக்கு நான் என்ன போடுறேன்? அல்ஃபா போடுறேன். அல்ஃபாவை போட்டா இவரை 0க்கு சமப்படுத்தி என்ன விட வருவதோ அதை தூக்கி கொண்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக போடுறேன். போட்டால் எஃப் ஆஃப் அல்ஃபா மீதியை தருது. ரைட். அப்படியோ அதையும் வச்சு இதையும் வச்சு அப்படியோ பார். நீ அல்ஃபா மாதிரி யார் இருக்கார்? உண்டு. அல்ஃபா மாதிரி யார் இருக்கார்? உண்டு. அப்போ நீ இதில் வைத்து என்ன ஆர் சமன் நேரடியாக மீதி தேற்றத்தின் அடிப்படையில் எஃப் ஆஃப் 1 என்று போடுவோம். ஆர் சமன் எஃப் ஆஃப் 1. இங்கே பார், இது தேற்ற நிறுவல்றா. நீ நேரடியாக இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வரலாம். அப்போ இந்த ஸ்டெப் எழுதுறது தாண்டா முதல் 5 மார்க்ஸ் உனக்கு வரும். இந்த அதாவது எஃப் ஆஃப் 1 வந்து ஆர். இப்போ எஃப் ஆஃப் 1 எப்படி காணுவா? எஃப் ஆஃப் 1 எப்படி காணுவா? இந்த எக்ஸில் கொண்டு வைத்து 1 போடுவா. எக்ஸில் கொண்டு வைத்து 1 போட்டால் இங்கே பார், எஃப் ஆஃப் 1 சமன் 1 அதிரக்கணம் சக 2 தர 1 சய 1. பார்த்தீங்கன்னா விட என்ன வரப்போகுது? 2. விட என்ன? 2. அப்போ மீதி எத்தனை? 2. மீதி எத்தனை? 2. மீதி எத்தனை? 2. சரி, இதை கட்டு. மீதி 2. அப்போ உனக்கு நல்ல வினைக்கு உண்மையாக இந்த வகுக்கிற கணியத்தை பற்றி ஒரு நோட் ஒன்று இருக்கிறா. வகுக்கிறாள் 1ஆம் படிந்தா மீதி மாறிலி, வகுக்கிறாள் 2ஆம் படிந்தா மீதி 1ஆம் படி, இப்படி இருக்கு. அதை நான் நோட்டில் தரேன். ஃபஸ்ட்டுக்கு அந்த மீதி தேற்றம் என்னான்னு விளங்கியது. ஒரு பல்லுறுப்பியை எக்ஸ் மைனஸ் அல்ஃபாவில் வகுத்தால் வார மீதி அந்த எக்ஸ் மைனஸ் அல்ஃபாவில் இருக்கிற என்ன அதை 0க்கு சமப்படுத்தினா எக்ஸுக்கு வார விடையை கொண்டு வைத்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் போடுறது தாண்டா என்ன மீதியாக வரப்போகுது. ரைட். இருக்கிறது. இப்போ நீ இவ்வளோத்தையும் எழுதியடு. மீதி தேற்றம்டா இது, அதில் நிறுவல் இது. அதே போல் ஒரு உதாரணமாக, அதாவது என்ன உதாரணம்? இவரால் வகுக்கிறோம், வகுக்கும்போது வார மீதி. இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் 1 வகுக்க வரும் மீதியை காண்க. இதான் கேள்வி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் 1 வகுத்தால் ஒரு ஈவு வரும், மீதி தெரியா கேபிட்டல் ஆர் என்று போடுறேன். ஆனால் மீதி தேற்றத்தின்படி எஃப் ஆஃப் 1 தான் மீதி. மீதி தேற்றத்தின்படி எஃப் ஆஃப் 1 தான் மீதி.
அப்போ f(1) r. அப்போ f(1) எப்படி காணுவான்டா, உனக்கு f(x)க்கு மேலே ஒரு கோவை தந்திருப்பான். அந்த கோவையில் எக்ஸுக்கு பதிலாக நீ கொண்டு வந்து ஒன்றை போடுவா, மீதி 2. சரியா? இதுதான் ஆக பேசிக்கான விஷயம். ரைட், இருக்கட்டும். இப்போ இதை நீ முதல்ல எழுதியது. அதுக்கு பிறகு இதுக்குரிய ஒரு நான் சொன்னேன் அந்த வகுத்தல் சம்பந்தமான ஒரு நோட் ஒன்று இருக்கிறா, வகுக்கிற கணியம் சம்பந்தமான நோட் ஒன்று இருக்கு. நான் அதை சொல்லித்தரேன். முதல்ல இதை எழுதியது. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாரேன். சரியா பிள்ளைங்கள்? இது இந்த தேற்றம் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கேள்விகள் செய்யக்கூட மிக மிக ஈஸி தான். அந்த கேள்விகள் செய்கிறது மிக மிக ஈஸி. ரைட், நான் நோட்டை தாரேன், பாரு. நோட்டை பாரு, நீ நோட்டை பாரு. இப்போ நான் இதை அழிக்கிறேன். சரியா? இதை அழிக்கிறேன், இருக்கட்டும். அப்போ இதை அழிக்கிறேன். உண்மையா இதை பார். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமுக்கு சம்டைம் இந்த மீதி தேற்றம் நிறுவலாம் வாரதுரா. ஆனால் ஃபைனலுக்கு வாரது மிக மிக குறைவுரா. பழைய வாசப்பல் அதில் வந்துடுறீங்க, ஆனால் மிக மிக குறைவு வந்து இப்போ வாரது. இப்போ என்னென்னா நம்ம படித்த விஷயம் உண்மையாக ஒரு f(x)ன்ற கோவையை x மைனஸ் அல்ஃபாவால் வகுத்தால் ஒரு ஈவு வரும், ஒரு மீதியும் வரும். ஓமா இல்லையா? அப்போ டிரெக்டாக இதை பார்த்த உடனே ரைட், மீதின்றது உண்மையாக f(α) தான் யாராக வருவார்? மீதியாக வருவார். எக்ஸுக்கு அல்ஃபாவை போட்டால் f(α) தான் மீதியாக வருவார். அந்த விஷயம் உனக்கு வழங்கும். சரியா? ரைட், இருக்கட்டும். இப்போ நோட் என்னென்றால் நோட்ன்ற விஷயம் போடு. நோட் ஒன்று. நோட் ஒன்றுன்றதுக்கு முந்தி முதலாம் மாறிலி. உண்மையா மாறிலி யார் என்றால் ஒரு கணியம், மாறாத ஒரு கணியம். என்றால் நம்பர்ஸ் நீ எடுத்துக்கலாம். மாறிலின்னு சொன்னால் ஒரு சார்பில்லாத, எக்ஸார்பில்லாத ஒரு கணியம். உண்மையாக எக்ஸ்ட்ரா அடுக்கு அங்கே, அதான் எக்ஸ்ட்ரா அடுக்கு அங்கே பூஜ்ஜியமாக இருப்பார். எக்ஸ்ட்ரா அடுக்கு அங்கே பூஜ்ஜியமாக இருக்கும். சரியா? அப்படியான கணியங்கள், அது பக்கத்தில் உள்ள கணியங்கள் உண்மையாக மாறிலி. எக்ஸ்ட்ரா அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்து அங்கே அந்த கணியம் மாறிலி. எக்ஸிலான சார்பில் எக்ஸ்ட்ரா அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த இது என்னடா மாறிலி. அதுக்கு உண்மையாக மாறிலிக்கு கேபிட்டல் A, கேபிட்டல் B இப்படியான குறியீடுகள் பாவிப்பாங்க. சரியா? கேபிட்டல் C சரி, கேபிட்டலில் அப்படி பாவிக்கிறது வளமை. சரி, இருக்கட்டும். நீ வேண்டாம் பகுதி பின்னத்துலேயும் படிச்சிருப்பா, இல்லாட்டி பகுதி பின்னமும் பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை. சரி, மாறிலி. ரைட், அடுத்தது முதலாம் படி கோவை. அவர் வந்து எக்ஸ்ட்ர முதலாம் படி கோவை இதண்டா ax plus b.
இங்கே ஏயும் பியும் மாறிலி, ஏயும் பியும் என்னடா மாறிலி, ஏயும் பியும் மாறிலி. இரண்டாம் படி கோவை அது என்னென்றால் இப்படி வருவார், எக்ஸ் வர்க்கத்தில் வருவார், எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதனால் ரெண்டாம் படி கோவை. இனி மூணாம் படி கோவை சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் மூன்றாம் படி கோவை ஏஎக்ஸ் கணம் ப்ளஸ் பிஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதுண்டா. மூணாம் படி கோவைண்டா என்ன, ரெண்டாம் படி கோவைண்டா யாரு, மாறிலிண்டா யாரு, மற்றது என்ன முதலாம் படி ரெண்டாம் படி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், வகுக்கும் கோவை, வகுக்கும் கோவை வகுக்கும் கோவை முதலாம் படி எனின், வகுக்கும் கோவை முதலாம் படி எனின் மீதி மாறிலி, மீதி என்னடா மாறிலி வரும், மீதி உனக்கு மாறிலி வரும். டிரெக்டாக ஒரு 6 போடலாம், மீதினா மாறிலின்னு போடலாம். டேய் முதலாம் படி கோவை, இதெல்லாம் முதலாம் படி கோவை தான். ஜப்பார் எக்ஸில் எத்தனாம் படி ஆகக்கூடிய படி உண்டு, அப்போ அது முதலாம் படி கோவை. இதில் எக்ஸில் எத்தனை ஆகக்கூடியது ரெண்டாம் படி, அப்போ ரெண்டாம் படி கோவை. இங்கே எக்ஸில் ஆகக்கூடியது 3, மூன்றாம் படி கோவை. ரைட், இருக்கட்டும். ரெண்டாவது, அதே வகுக்கும் கோவை இரண்டாம் படி எனின், இரண்டாம் படியனின் மீதி முதலாம் படி வருண்டா. இங்கே தான் விஷயம், முதலாம் படி. மீதி எத்தனாம் படி வரும், முதலாம் படி. அதாவது மீதியை நீ போடக்கூடாது, இதில் நீ மீதியை 6 போடலாம் நேரடியாக. இதில் நீ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிண்டோ அல்லது சிஎக்ஸ் ப்ளஸ் டிண்டோ அப்படித்தான் நீ என்ன செய்யணும், குறிச்சிட்டு ஏஎம் பிஏயும் காண வேண்டி வரும். இதில் 6 மட்டும்தான் காண வேண்டி வரும், இதில் ஏஎம் பிஏயும் காண வேண்டி வரும். அதே மாதிரி மூன்றாவது பாருங்க, வகுக்கும் கோவை மூன்றாம் படியனின், மூன்றாம் படியனின் மீதி ரெண்டாம் படி. உனக்கு ரெண்டாம் படி தெரியுதாடா, இந்த இவரை போட்டீங்கன்னா சரி, ரெண்டாம் படி. சரியாடா, இதான் உண்மையான நோட். இந்த விஷயம் உலகம்டா மீறி தேற்றம். ஒவ்வொரு வகையான கேள்விகள் செய்ய போகிறோம். அந்த கேள்விகளை பார்த்துட்டு போ. கேள்வி செய்யக்கூடாடா உங்களுக்கு, ரைட் இது சின்ன பாடம் அவ்வளோதான் விஷயம்ன்றது அப்படியோ போகும், அப்படியோ போகும். அப்போ உடனே அந்த விஷயத்தை பிடிச்சிக்குவீங்க. ஏன்டா இது சரியான லேசான பாடம்டா. இது தியரிகள் பார்க்கக்குள்ள ரைட் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி நிறைய செய்யும்போது ப்ராக்டிஸ் இருக்க என்னடா இந்த பாடம் லேசாக கேள்வியோட செஞ்சுட்டு போவீங்க. சரியா, ரைட். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இதை இந்த நோட்டை எழுதிக்கலுங்க. டேய் நான் இங்கே கோடு போட்ட மாதிரி போடாமல் தெளிவாக எழுது கொப்பியில் எழுதி மாறிலிண்டா என்ன இவரையும் எழுதி வச்சுக்கு, இவரையும் எழுதி எடு. இப்போ நான் அழிக்க போகிறேன். அழிச்சிட்டு இப்போ சின்ன சின்ன கேள்விகள், சின்ன பேசிக் கேள்விகள் பார்ப்போம். பார்த்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, மீதி தேற்றம் மாதிரி காரணி தேற்றத்தில் மறுதலை இப்படியான விஷயங்கள் இருக்குது. அது ரெண்டையும் பார்ப்போம். பார்க்க முந்தி இன்றைக்கு நம்ம மீதி தேற்றத்தில் உண்மையாக ஆக பேசிக்கான கேள்வி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆக பேசிக்கான கேள்வி. சரியா, ரைட். இதை எழுதி எடு.
சரி பிள்ளைகள், நான் அழிச்சு போட்டு சின்ன சின்ன கேள்விகள் பார்ப்போம். பாரு, கேள்விகள் செய்யக்குள்ள ரைட்டா இதுதான் விஷயம் என்ன அப்படின்னு படுமுனைக்கு டே மெத்தை பொறுத்தவரையில் நீ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ என்ன மார்க்ஸ் உயர்ந்து கொண்டே போகும். மெத்ஸ் படிக்கிற நீ படிக்க வெளிக்கிட்ட நீ 2027ஆம் ஆண்டு பேட்ச் டே நீங்கள் ஓலவல்னு நினச்சிட்டு இருக்காது. ஓலவல் மாதிரி இல்லை. உண்மையாக ஓலவலில் உனக்கு 9 பாடத்தை உண்மையாக 9 பாடம் தானடா. 9 பாடத்துலையும் நீ 9 விதமாக படிச்சிருப்பா. உண்மையாக தானே. உண்மையாக நீ கெட்டிக்காரு இல்லைன்ட்டு இல்லை. 9 பாடத்தையும் நீ பார்க்கணும். 9 பாடம் இங்கே 3 பாடம் உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்து என்னடா இந்த கம்பைன் மேத்ஸ். இதை பார்த்து நீ என்ன செய்வா, இந்த 3 பாடத்துக்குள்ளே தான் உண்ட. இது பாடப்பரப்பு கூட தான் இல்லைன்னு இல்லை. உண்மையாக பாடப்பரப்பு கூட தான். ஆனால் உண்மையாக அதுலேயும் கம்பைன் மேத்ஸில் ஒரு கும்ப பாடம் ஒரு நிறைய அழகுகள்ரா. ஒவ்வொரு அழகுகளையும் படிச்சுட்டே இருப்போம். ஆனால் லேஸ் நீ அங்கே படித்ததை விட இங்கே லேஸ் இப்போ சின்னதாக அந்த குருவி கூட்டுக்கு அந்த குச்சி சேர்க்குற மாதிரி நீ சின்னதாக சேர்த்து வரணும். சேர்த்து வந்தீங்கன்னா அது என்னடா ஒரு அழகான குருவி கூட மாறுண்டா. அது விளங்குது, அழகான ஒரு குருவி கூட மாறும். ரைட். அப்போ உண்மையாக நிறைய அழகுகள் இருக்கிற நம்மளோட பாடத்தில். எல்லா அழகுமே லேசான அழகு தான், இலகுவாக செய்யக்கூடிய அழகு தான். ஆனால் எல்லாத்தையும் படித்து நம்ம ஞாபகம் இருக்கணும், நல்ல ப்ராக்டிஸும் எடுக்கணும்டா. அந்த கேள்விகளை செஞ்சு ப்ராக்டிஸும் எடுக்கும். 27 பேஜ் உங்களுக்கான காலம் நிறைய இருக்கு, நீ பயன்படுத்து. இப்போ சிலாக்கள் இருப்பீங்க 27 பேஜ் 26ல் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு இருக்கிறார்கள். உண்மையாக இப்போ நியூட்டன் இயக்க விதிகள் தொடங்குது, அந்த வீடியோ ரெக்கார்டையும் நீ எடுத்து பார்த்து உங்களுக்கு உண்மையாக ஒவ்வொரு அழகும் சில அழகுகள் சில இதோட சம்மந்தப்பட்டிருக்கும், சிலது சம்மந்தப்படாமல் இருக்கும். சரியா? சம்மந்தப்படாத அழகுகளை எடுத்து நீ என்ன 2026 எழுதக்கூடிய ஆட்கள் 2027 செஞ்சு இந்த படிச்சுட்டு இருந்து 2026 படிக்கக்கூடிய ஆட்கள் இந்த எழுதணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். நீ நியூட்டன் இயக்க விதி மற்ற வகுப்புகளுக்கு நீ சேர்ந்து படிக்கலாம். கஷ்டம் இல்லை. மெதுவா எல்லாத்தையும் சேர்க்கணும்டா. சேர்த்து ஒரு நல்ல அழகான ஒரு குருவி கூட்டை உருவாக்கும். சரியாடா? ரைட். அப்போ உண்மையாக சின்ன வேலை இல்லை, இது வேலை பெருசு ஆனால் இலகுவான வேலை. ஓலவல்ல நீ 9 பாடத்தை நீ இது செஞ்சு அதில் ஏ எடுத்திருப்பா, பி எடுத்திருப்பா. இங்கே 3 பாடம் தான் வேலை கூடும். ஆனால் விஷயங்கள் சின்ன விஷயங்கள். சரியா? சில பாடத்துக்கு தியரியே இல்லைடா. எடுத்தோடனே கேள்வி செஞ்சுட்டு போகிறதா. ஒரு பக்கம் தியரி வரும், அதுவும் இல்லை. சிலது அரை பக்கத்துடைய தியரி முடிஞ்சிடும். அப்படியான பாடங்களும் இருக்கு. அப்போ நீ பயப்பட தேவையில்லை. 27 பேஜ் நீ பயப்பட தேவையில்லை. நீ இந்த மீதி தேட்டத்தில் நான் கேள்வி செய்ய நீ பாரு, இவ்வளவு இலகுவான பாடத்தையா நம்ம படிக்காமல் இருக்கோம்ன்றது உனக்கு விளங்கும். நீ ஆறுதலாக இருந்து அந்த வீடியோவை பார்த்து கொப்பியில் எழுதி பாரு, உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ரைட், நம்மளால் முடியும், நம்ம ஒரு இன்ஜினியர் பொறியியலாளராக மாற இயலும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு வரும். சரியா? ரைட், பாப்போம். கேள்விக்கு போவோம். கேள்வி ஒன்று பாரு எப்படி இருக்கின்றால், 3x கணம் 2x 3 இணை 2x உண்டால் வகுக்க வரும் மீதியை காண்க. இதாண்டா கேள்வி. முதலாவது கேள்வி ஆக பேசிக்.
வகுக்க வரும் மீதியை காண்க. ரைட், இருக்கட்டும். இவரை நீ ஆரம்பத்தில் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது, இவரை நீ என்னண்டு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது யாரு இந்த அவன் தந்த கோவை 3x கணம் 2x சக 3 இதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது. சரி, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டு இப்போ நீ அவரை வளமையாக எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸை 2x உண்டால் வகுக்கிறோம். வகுக்க ஒரு ஈவு வரும்டா, ஒரு ஈவு வரும். மீதி என்ன? இப்போதான் நோட்டில் பார்த்தோம். என்னடா வகுக்கிற கணியம் முதலாம் படியாக இருந்தால் நெக்ஸ்ட் அடுக்கு என்னடா உண்டு தானடா. ஆகவே வகுக்கிற கணியம் முதலாம் படியாக இருந்தால் மீதி மாறிலி. மீதி என்ன? மாறிலி. சரியா? ரைட். இப்போ எக்ஸுக்கு நம்ம நல்லா நினைக்கணும், இவரை 0க்கு சமப்படுத்தி போட்டிருக்கேன் நான். எக்ஸ் மைனஸ் அல்ஃபாவை 0க்கு சமப்படுத்தினா எக்ஸ் சமன் அல்ஃபான்னு வரும். அந்த அல்ஃபாவை கொண்டு வந்து போடுவோம். எல்லாத்துக்கும் அப்படி வராதுடா, அதுக்குரிய கேள்விகள் இருக்கு, அதையும் செய்யும். நம்ம அடிப்படை அந்த மீதி தேற்றத்துடன் நேரடியாக பங்கு கொள்கிற ஒரு கேள்வியோடு செய்கிறோம். அப்போ உண்மையாக எக்ஸுக்கு நீ சய அறைய போட்டி என்றால் இப்போ என்னென்று சார் இந்த எக்ஸுக்கு சய அறை எடுக்கிறீங்க என்று நிறைய பேருக்கு விளங்காமல் இருக்கு. உண்மையாக அந்த வகுக்கிற கணியத்தை 0க்கு சமப்படுத்தி பாடுறா. நீ இவரால் நான் வகுக்கிறா, இவரை 0க்கு சமப்படுத்தினால் 2x + 1 = 0. இதில் இருந்து +1 அங்கே போனால் -1. இந்த 2 பெருக்குது, இங்கே வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். அந்த மைனஸ் அறையை கொண்டு தான் போட்டால் உனக்கு நேரடியாக தெரியும் எஃப் ஆஃப் மைனஸ் அரை சமன் என்னண்டு வரும்? மீதின்னு வரும். இதான் மீதி தேட்டம். நேரடியாக போடும். இந்த இதுக்கு மார்க்ஸ், இதுக்கு 5 மார்க்ஸ்ரா. இதுக்கு இந்த ஸ்டெப் இல்லாமல் நிறைய பேர் எழுதுறது. இது எழுதணும் நீ. ரைட், எஃப் ஆஃப் -12 ஆர் -12. இப்போ எஃப் ஆஃப் -12 இவரை எப்படி கண்டுபிடிக்கிறார்? ரைட், மீதி ஆர்ண்டு போட்டு அவரை தான் காணணும். இவருக்குரிய விட இங்கே ரைட் உனக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த அடி, எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த அடி. இதில் கொண்டு வைத்து சய அறையை கொண்டு போய் போடும். யாருக்கு பதிலாக? எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சய அறை இருக்கு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சய அறையை போட்டால் வார கோவை. அப்போ இங்கே இவர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ், இதில் கொண்டு போய் சய அறையை போடுவோம். சய அறை முழுவதின் கணம், சய அறை முழுவதின் கணம், சய அறை முழுவதின் கணம் சய 2 தர சய அறை சக 3 சமன். இவரை பிரதிட்டாச்சு, அங்கெல்லாம் மீதி ஆர். இவரை போட்டால் இவரை சுருக்கிறதாண்டா, சுருக்கி நீ அந்த விடையை எடுத்தீண்டா சரி, அவர் தான் மீதி. சரியா பிள்ளைகள்? ரைட், சுருக்கி எடு பார்ப்போம், சுருக்கி பாராப்போம். 29/8 என்று வரும். இவர் தான் அந்த மீதி. 29/8 வரும். உங்களுக்கு கூட்டல் கழித்தல் தெரியுங்களா? தெரியாமல் யாரும் வந்தியா? தெரியாமல் யாரும் வந்தீங்களாடா? கூட்டல் கழித்தல் தெரியாமல் மெஸ் படிக்கிறதுக்கு இல்லை தானே? ரைட், எழுதி எடுங்க, இது எழுதி எடுங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ இது இப்போ மெதுவாக செய்கிறேன். நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காகத்தான் மெதுவாக செய்கிறேன். இனி இதுக்கு புறவு அடுத்தடுத்த கேள்விகள் கொஞ்சம் அதை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு முதல் 2 கிளாஸ்லேயும் எப்படியும் தியரி முடிஞ்சிடும், பெரும்பாலும் தியரி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்ன தியரி
பெரும்பாலும் தியரி முடிஞ்சிருந்தா காரணி தேற்றமும் அங்கே காரணி தேற்றத்தின் மறுதலையும் இருக்கும். அதுவும் பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை, அதையும் படிப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த மீதி தேற்றத்தில் கொஞ்சம் கேள்விகள் இன்னொரு 2 கேள்வி செய்வோம். சரியா? பார்ப்போம். இன்னொரு கேள்வி பார்ப்போமா? பார்ப்போம். ரைட். இது கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருந்தாலும் சுருக்கக்கூடிய, அதாவது பெரிய கேள்வி இல்லை, கோவை பெருசி சுருக்கிறத கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, இது அளிக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது வகுக்கிற கணியம் 1ஆம் படி. இப்போ பார்க்க போகிறது வகுக்கிற கணியம் 2ஆம் படி. ரைட். அப்படி வந்தால் எப்படி கேள்வி செய்கிறன்றதை பார்ப்போம். ரைட். கேள்வி என்னென்றால், f(x) தந்து கிடக்கு, x-இன் 4ஆம் அடுக்கு சக 4x-இன் கணம் 4x-இன் கணம் சய 18x வர்க்கம் சய 18x வர்க்கம் சக 15x சய 5. இதை யாரால வகுக்கப்படும்னா 2ஆம் படி. என்ன கோவைண்டா x வர்க்கம் சய 3x சக 2 வகுக்க வரும் மீதியை காண்க. இது நம்மோட 2வது கேள்வியா பார்ப்போம். 2வது கேள்வியா பார்ப்போம். நம்ம நேரத்தோட பார்த்தது வகுக்கிற கணியம் 1ஆம் படி. ஆகவே மீதி மாறிலி. ரைட். இப்போ இந்த f(x) x வர்க்கம் சய 3x சக 2ஆல வகுக்க போகிறோம். ஒரு ஈவு வரும், அதை ஒரு h(x) எடுக்கிறேன். மீதி இங்கே தான் இருக்கு. மீதியை எத்தனாம் படியில் வரும்? 1ஆம் படியில் வரும். நோட்டில் பார்த்தோம் வகுக்கிற கோவை 2ஆம் படி. ஆகவே மீதி 1ஆம் படி. 1ஆம் படி ax + b. ஏயும் தெரியா, பியும் தெரியா, இவ்வளவும் மீதி, இவ்வளோத்தையும் காணும். அப்போ 2 தெரியா கணியம் வந்துட்டு, ஏயும் தெரியா, பியும் தெரியா, மீதி காணும். இப்போ நம்ம வளமையாக உண்மையாக என்னண்டா இவரை 0க்கு சமப்படுத்தி செஞ்சோம். இப்போ இவரை 0க்கு சமப்படுத்துறா இவரை காரணிப்படுத்தி பார்க்கணும். முதலாவது காரணிப்படுத்தும். காரணிப்படுத்த இயலுமாண்டு பார். காரணிப்படுத்த இயலும், காரணிப்படுத்துவோம். காரணிப்படுத்தினால் இதில் போடுவோம் x. எல்லாருக்கும் காரணி தெரிஞ்சிருக்கும். x(2) x(1). இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே, எக்ஸுக்கு என்ன 0 சமப்படுத்தினா 2 விட வரப்போகுது. 1 x-க்கு 2 x-க்கு 1. 2ஐயும் போடும். 2ஐயும் போட்டு 2 சமன்பாடு 2 தெரியா கணியம் விடு. அப்போ முதலாவது நான் x-க்கு 1 போடுறேன். போட்டால் இங்கே f(1), அங்கே x-க்கு 1 போட்டால் a + b. அடுத்தது x-க்கு a + b. சரி. f(1) எப்படி காண்ற? எனக்கு தான் தெரியும். f(x) இந்த பார். f(x) பார். f(x) இதில் கொண்டு வைத்து x-க்கு பதிலாக 1 போடு. அப்போ இங்கே உள்ள x-க்கு எல்லாத்துக்கும் 1. ரைட். 1^4ஆம் அடுக்கு சக 4 தர 1^3ஆம் அடுக்கு சய 18 தர 1 வர்க்கம் சக 15 தர 1 சய 5. இது f(1). இவ்வளோ f(1). அங்கே a + b. அங்கே x-க்கு 1 போட்டோமா, 1 தரையே a. இப்போ இதை சுருக்குவோம். 1 4 சய 18 சக 15 சய 5 சமன் a சக b. 4 3 5 சக 5 சய 5 பெய்த்திரும். இப்போ இதில் சய 18 சக 15 சய 3 வருது. இதை சுருக்கில் கொஞ்சம் பாடுறா.
ரைட். அடுத்த எக்ஸுக்கு அடுத்து என்னதை போட போகிறோம்? ஏ ப்ளஸ் பியில் ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். எக்ஸுக்கு நம்ம அடுத்தது 2 போட போகிறோம். 2 போட்டால் f(2) சமன் f(2) 2 போட்டால் உலகம் 0. 2a + bன்னு வரும் எக்ஸுக்கு 2a + b. அப்போ f(2) எப்படி காணேலுமா? காணேலும். எப்படி? உனக்கு போடு, இதில் போடு. f(x)ல் ஒன்று வந்து எக்ஸுக்கு பல 2 இங்கே எல்லாத்துக்கும் 2 போடு. 2 போடு. ரைட். 2 4ஆம் அடுக்கு சக 4 தர 2 கணம் அங்கே சய 18 தர 2 வர்க்கம் சக 15 தர 2 சய 5. ரைட். போட்டாச்சு. இங்கே யார்? 2a + b. சரியா? போட்டாச்சா? சரி. இப்போ 2 4ஆம் அடுக்கு எவ்வளோடா? 2 4ஆம் அடுக்கு 16. சரி. இங்கே 2 3ஆம் அடுக்கு 8. 8 4 32. சரி, அதுவும் சரி. 2 வர்க்கம் 4. 4ஆல் பெருக்குனா எத்தனைடா? 8 4 32 40 72. சரியாண்டு பாரு. அடே 15 2 பெருக்கினால் 30 சய 5 2a + b. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 48, இதில் 30, அப்போ 78. அதுலேருந்து 72 கழிச்சா 6, 6லேருந்து 5 கழிச்சா 1. 2a + b. இப்போ இவர் ஒரு சமன்பாடு, இவர் 2வது சமன்பாடு. 1,2லேருந்து 2வது சமன்பாட்டிலிருந்து என்ன செய்ய போகிறேன்? 2வது சமன்பாட்டை இனி ஒருங்கமை சமன்பாடு ஓ லெவலில் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பா. அப்படியா? ஓ லெவலில் ஒருங்கமை சமன்பாடு 9ஆம் ஆண்டுலேருந்து இருக்கு. கிரேட் 9லேருந்து. நீ 9ஆம் ஆண்டில் படிக்கலை விடு, சரி பிரச்சனை இல்லை. 10ஆம் ஆண்டில் இருக்கு, அதையும் படிக்கலையா? 11ஆம் ஆண்டுலையும் இருக்கிற, அதை விட கொஞ்சம் இதா, அதையும் படித்தாட்டி ஒன்றும் செய்யலாம். திரும்ப போய்து ஓ லெவல் படி. சரியா? இல்லாட்டி 9ஆம் ஆண்டை இது படி. இப்போ பார், 2வது சமன்பாட்டிலேருந்து 1வது சமன்பாட்டை ஏன் கழிக்கிறேன்னால் இங்கேயும் பி இங்கேயும் பி பியும் பியும் வெட்டுப்பட்டு எல்லாம் போய்த்து. 1 கழிக்கும் போது இவர் ப்ளஸ் ஆயிரும். நிறைய பேருக்கு சயசக பிரச்சனையும் இருக்கு, அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலுங்க தம்பிமார். சரியா? அப்போ 1லேருந்து இவரை கழிக்க போகிறேன். அதாவது 2வது சமன்பாட்டிலேருந்து 1வது சமன்பாட்டை கழிக்க போகிறேன். இங்கே பார், கழிக்கிறத பார். இதெல்லாம் நேரடியாக கழிக்கணும்டா. பேசிக் மேத்ஸ்லேயும் நீ படிச்சிருப்பா. அதுவும் பேசிக் மேத்ஸில் எது வரையும் படிச்சிருப்பா? 3 தெரியாக்கனையும் 3 சமன்பாடு எடுத்து அதை தீர்க்க படிச்சிருப்பா. அதை படித்து விளங்காமல் அதுவும் தெரியாமல் இதுவும் தெரியாமல் வந்திருக்கேன்னா ஒன்றும் அர்த்தம் இல்லை அதில். சரி, பிரச்சனை இல்லை, விடு. இப்போ பார், இதை பார். இந்த 2வது சமன்பாட்டிலேருந்து 1வது சமன்பாட்டை கழிக்க போகிறோம். கழிக்கக்குள்ள இவர் ப்ளஸ் ஆயிடுவார். 1 + 3 எத்தனைடா? 4. ரைட். இப்போ இவர் பியும் பியும் பேய்த்திரும். 2a ஏ போனால் ஏ, ஒரு ஏ. அப்போ a = 4. a = 4 என்றால் இந்த 4 இங்கே போனால் சய 4, இங்கே சய 3. அப்போ b 7. b எத்தனை? 7. ஆகவே மீதி உண்மை என்னடா? ax + b. இவர் தான் மீதி. a உனக்கு தெரியும் 4. b சய 7. b எத்தனை? இங்கே சய 4 என்றால் சக 4, இதில் வந்து சய 4, சய 4 சய 3 சய 7. சரி, b சய 7. அப்போ ax a மாதிரி 4x சய 7, b மாதிரி சய 7 போட்டால் சரி, இவர் தான் மீதி. சரியா பிள்ளைகள்? இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லைடா. இப்படி மீதியை கண்டுபிடிக்கிறது, மீதி சண்டா கோவையை கண்டுபிடிக்கிறது, இப்படியான சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்குது. அவ்வளோதான். கேள்விகள் மாறி மாறி வரப்போகுது. சரியா? ரைட்டா? இன்னொரு கேள்வி ஒன்றும் எழுதி வர்றேன் நான், நீ அது வரையும் இதை செய் பார்ப்போம். இதை எழுதி எடு, இந்த கேள்வியை. 3வது கேள்வி ஒன்று பார்ப்போம். சரியா?
ரைட், இதில் அந்த கேள்வி எழுதுகிறேன் பாரு. 4xன் 4ஆம் அடுக்கு, 4x 4ஆம் அடுக்கு சய 2x கணம் சக 2x வர்க்கம் சய x சக 5 என்பதை தான் அந்த f(x) இவரை எதால 2x வர்க்கம் சய 3x சக 1 சய 3x சக 1னால் வகுக்க வரும் மீதியை காண்க. இந்த இதால வகுக்கிற மீதியை காண்ட்டான். இவரால் வகுத்தா என்ன மீதி வரும்ன்றது கேள்வி. சரி, இந்த கேள்வியை பாருங்க. முதல்ல இதை எழுதி முடிங்க பார்ப்போம். சரி பிள்ளைகள், இந்த கேள்வி அளிக்கிறேன். அந்த கேள்விக்கு வருவோம். என்ன அந்த கேள்வியை சுயமா செஞ்சு பார். நிப்பாட்டி போடு, சுயமா செஞ்சு பார். செய்படும் உனக்கு. நீ இந்த கேள்வியை வீடியோ புஷ் பண்ணி போட்டு செஞ்சு பார். அதுக்குரிய விடையை நான் இப்போ செஞ்சு விடுறேன். சரியா? சரி, பாவம். இப்போ இந்த f(x) நம்மளுக்கு தேவை f(x)னா அந்த f(x) எடுப்போம். f(x) யாரு? 4x 4ஆம் அடுக்கு சய 2x கணம் சக 2x வர்க்கம் சய x சக 5. இப்போ செஞ்ச கேள்வி மாதிரி அதே மாதிரி ஒரு கேள்வி, அவ்வளோதான். சரி, அந்த f(x) 2x வர்க்கம் சய 3x சக 1ஆல் வகுக்கிறோம். ஒரு ஈவு வருது, ஒரு g(x). வகுக்கிற கணியம் இங்கே தான் விஷயம் இருக்கு. வகுக்கிற கணியம் 2ஆம் படியாக இருந்தால் மீதி என்னடா? முதலாம் படி. மீதி முதலாம். டக்குன்னு பற்றணும். முதலாம் படி. முதலாம் படிக்கு நான் ஒரு ax + b போட்டாச்சு. இப்போ f(x) இவரை காரணிப்படுத்தலுமான்னு பார். ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு இடத்துல காரணிப்படுத்துகிற முறைகள் படிச்சிருப்பீங்க. சரியா? ரைட், அது பிரச்சனை இல்லை. நான் ஒரு முறையில் போடுறேன், உனக்கு அது சரின்னு பட்டால் நீ அந்த முறையில் செய். இப்போ இந்த 2x வர்க்கத்தை 2x தர எக்ஸ்ன்னு போடு. இந்த உண்டை 1 தர 1 மட்டும்தான் எழுதலாம். இங்கே ப்ளஸ் வந்தாடா 2 முறை குறியுது, இங்கே மைனஸ் வந்ததாலடா 2 மைனஸ். சரியா? பாரு, 2x எக்ஸை பிறகுனா 2x வர்க்கா சய 2x சய ஒரு x சய 3x இவரால் இவரை பிறகுனா +1. சரி, அப்போ ஒரு காரணி இவர்ரா, ஒரு காரணி இவர். அப்போ f(x) சமன் 2x சய 1 x சய 1 g(x) + ax + b போட்டனா? சரி, இப்போ எக்ஸுக்கு 1 போடலாம், எக்ஸுக்கு அரையை போடலாம். 2 சமன்பாடு வரும். 2ஐயும் தீர்த்து விடையை காணலாம், மீதியை காணுவோம். முதலாவது நான் எக்ஸுக்கு 1 போட்டால் f(1) உலகம் 0 ஆயிரும். 1 போட்டால் 1 தர a + b. f(1)
அது எங்கடா காண்ற மேலே கோவை தந்திரிக்கானா மேலே கோவை தந்திரிக்கான் கோவை அதில் கொண்டு போய் போடுவோம் எஃப்எஃப்எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக உண்டு அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக உண்டு 4 தர 1 4ஆம் அடுக்கு சய 2 தர 1 கணம் சக 2 தர 1 வர்க்கம் சய 1 சக 5 சமன் ஏ சக பி இதில் கூட்டும்போது கழிக்கும்போது மிக மெதுவாக கூட்டணும்டா மிக மெதுவாக ஏன்னா 1க்கு 2 தரம் பார்த்து கூட்டணும் இதில் 1-2 பிள்ளையாக வந்துச்சுன்னா நம்ம அங்கெல்லாம் பிள்ளையாக பேசுகிறோம் சும்மா அநியாயம் லேசான கேள்வியை கூட்டல் கழித்தலில் ஒரு கவன இனப்புல விட்டு மார்க்ஸ் குறைய வாரத்தை தவிர்த்து விடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கூட்டும்போது தெளிவாக கூட்டுங்கடாப்பா ரைட் 4 இதில் சய 2 சக 2 சய 1 சக 5 சமன் ஏ சக பி இந்த சய 2 சக 2 பேத்துரும் 5 4 9 9 1 போனால் எத்தனடா 8 சய 2 சக 2 பேத்துரும் 4 5 9 9 1 போனால் 8 ஏ சக பி 8 இது ஒரு சமன்பாடு ரைட் அடுத்தது போடுறேன் பார் எக்ஸுக்கு சய 1 அங்கே போனால் 1 1 2 வரும் போட்டா எஃப்எஃப் அரை சமன் இங்கே பார் இதில் அரையை போட்டால் இவ்வளோ 0 சரி இவ்வளோ 0 அரையை போடும் ஏ 2 வரும் ப்ளஸ் பி இதில் கவனம் மறந்துக்கள் எக்ஸுக்கு பதிலாக அரை போடுறோம் அப்போ எஃப்எஃப் அரை காணும் இதெல்லாம் கொஞ்சம் பின்னத்தில் வருது ரைட் பாவம் பிரச்சனை இல்லை 4 தர அரை முழுவதின் 4ஆம் அடுக்கு ப்ளஸில் மைனஸ் 2 தர 1 2 அதில் 3ஆம் அடுக்கு ப்ளஸ் 2 தர 1 2 அதில் 2ஆம் அடுக்கு சய 1 2 சக 5 இவ்வளோ தான் எஃப்எஃப் ஹாஃப் சமன் அங்கல ஏ 2 ப்ளஸ் பி இருக்கட்டும் ஒரு சின்ன சுருக்கள் ஒன்று செய்வோம் 2 4ஆம் அடுக்கு 16 சரி கீழே 16 வரும் மேலே 1 4ஆம் அடுக்கு 1 ரைட் இருக்கட்டும் இந்த 4 அந்த 4 வெட்டுப்பட்டடா 16 வெட்டுப்பட்டடா 4 இது வரும் சரி இருக்கட்டும் 1 இது 2 3ஆம் அடுக்கு 8 இந்த 2 இந்த 8 வெட்டுப்பட்டால் 1 4 வரும் சரி 2 2ஆம் அடுக்கு 4 1 4 அந்த 2 வெட்டுப்பட்டால் 1 2 சரி சய 1 2 சரி 5 ஏ 2 ப்ளஸ் பி இவரும் வெட்டுப்படுவார் இவர் வெட்டுப்படுவார் அப்போ யார் 2 அளவு இருக்குது அப்போது என்ன வரப்போகுது எழுதும் 10 சம 2 அளவு இருக்குது ஃபுல்லாக 2 அளவு இருக்குது 10 ஏ ப்ளஸ் 2 பி இது வரப்போகுது சரியா இவர் என்ன 2வது சமன்பாடு இப்போ 1வது சமன்பாடு 2வது சமன்பாட்டையும் பார்த்து தீர்த்து விடையக்கான 2வதுலேருந்து உண்ட களி 2வது சமன்பாட்டிலேருந்து 1வது சமன்பாட்டை களி 2வது சமன்பாட்டிலேருந்து 1வது சமன்பாட்டை களி என்றால் 10லேருந்து 8 போனால் 2 ஏயும் வைத்திரும் 2பியிலேருந்து பி போனால் பி சமன் 2 பி 2 இருந்தால் அங்களவு இது கழிப்பட்டால் ஏ சமன் 6 ஆகவே மீதி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானடா மீதி ஏக்கு பதிலாக 6 எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக 2 இவர் தான் அந்த மீதியாக வருவார் சரியா பிள்ளைகள் ரைட் அப்போது திரும்ப சொல்கிற விஷயம் ஆக அடிப்படையான விஷயம் மிகவும் இலகுவான கேள்வி சரி மிஞ்சி போனால் இதில் ஹார்டாக கேட்குறேன்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த கோவையை எடுக்க வேண்டி வரும் அதுக்கும் ஒரு உதாரணம் பார்ப்போம் இந்த கோவையை எடுக்க வேண்டி வரும்டா அதையும் தாண்டி மீளும் காரணிகள்னு ஒன்று வரும் நல்லா விளங்கி வச்சுக்க மீளும் காரணிகள் இந்த மீளும் காரணிகள் செய்கிறதுக்கு தான் மீளும் காரணிகள் செய்கிறது மெயினாக 2 முறையில் செய்யலாம் மெயினாக வகையீட்டில் தான் செய்கிறது லேசி
வகையீடு பயன்படுத்தி செய்கிறது தான் லேசி. அதை நீங்கள் நம்ம படிச்சிட்டோமா இல்லை என்ன படிக்கலையே, ரைட் படிப்போம், படிக்கிற டைமில் படிப்போம். அப்போ வகையீடை பயன்படுத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மீளும் காரணிகள் இருக்கு, ரைட், அதெல்லாம் படிப்போம். நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. இவரை இந்த குணகங்கள் சமப்படுத்தி செய்யலாம், குணகங்கள் சமப்படுத்தி செய்யலாம், குணகங்கள் சமப்படுத்தி தீர்க்கலாம் அல்லது மீதியை காணலாம். இதுவும் எப்பென்றால் அந்த குணங்கள் தீர்த்து காண்றதுக்கு உண்மையா நம்மளுக்கு இந்த எஃப்எஃப்எக்ஸ் கோவையை அவங்க தந்திரிக்கணும். இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற கோவையை தந்திரிக்கணும். இப்படி 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 எப்படி இப்படி கோவையை தந்திருந்தால் அது செய்யலாம், சரியா, ரைட். ஆனால் இது செய்கிறது மிக மிக குறைவு. மீளும் காரணிகள் வந்தால் டிரெக்டாக வகையிட்ட போட்டால் சொல்லிட்டா ஒரு விட ஒன்று வரும், லேசான விட ஒன்று வரும், சரியா. அப்போது நான் உங்களுக்கு வேணும்டா குணகங்களை சமப்படுத்தியும் ஒரு கேள்வி செஞ்சு காட்டுறேன். உண்மையாக குணகங்களை சமப்படுத்துறது இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற கோவையை தராமல் திரிப்பான், தராமல் மீதி தேற்ற கேள்வி இருக்கி. அந்த டைமில் எஃப்எஃப்எக்ஸ் கோவையை காண்றதுக்கு இந்த சமன்பாடு பயன்படுத்துறது வளமை. நம்ம அதை பயன்படுத்தி கேள்வி எழுதிக்கு செய்வோம், சரியா. நான் உங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மைக்கு அடுத்த மீளும் காரணிகள்டா என்னன்னு சில தெரியாமல் இருக்கலாம். மீளும் காரணிகள்டா இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் இங்கே எழுதுறேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு எஃப்எஃப்எக்ஸ்ன்னு வைங்க. இந்த எஃப்எஃப்எக்ஸை x-2ஆல் வகுக்கிறோம், ஒரு ஈவு வருது, சரி. வகுக்கிற கணியம் என்ன? வகுக்கிற கணியம் 2ஆம் படி, உண்மையாக 2ஆம் படி. அப்போ மீதி கட்டாயம் என்ன? கட்டாயம் இல்லை, வர வேண்டியது என்ன? 1ஆம் படி வரணும். அப்போ இதில் உனக்கு எக்ஸுக்கு 2க்கு ஒரு விடையை போடுவான், 2 போட்டு ஒரு கோவை ஒரு ஏலேண்டிலையும் தொடர்புபடுத்துவான். அப்போ இன்னொரு தொடர்பு வேணுமே, ஏயும் தெரியா பியும் தெரியாவே, இன்னொரு தொடர்பு வேணுமே, என்ன செய்கிறது? தெரியா. அப்போ அதுக்குத்தாண்டா வகையீட்டை பயன்படுத்தி செய்வோம். இவரை வகையிட்டுட்டா அந்த வகையீட்டுக்கும் இந்த x-2 இதாக தான் இருப்பார், பாவிக்கலாம், அவருக்கும் பாவிக்கலாம், சரி. அது நம்ம அதில் இப்போ வகையீடு படித்த பிறகு போட்டு வச்சுக்கோங்க. வகையீடு படித்த பிறகு இந்த மீளும் காரணிகள் சம்பந்தமாக படிப்போம். இந்த மீளும் காரணிகள் இப்போ படிக்கிறோம்னா குணங்கள் சமப்படுத்தியும் தீர்த்து நம்ம மீதியை காணலாம். இப்போ இவர் எஃப்எஃப்எக்ஸ் தெரிஞ்சால் இந்த பைஎக்ஸ் என்ன வருவார், எப்படி வருவார், அவருக்கு ஒரு கோவை போட்டு நம்ம காணுவோம். அது கேள்வி இருக்கி செய்வோம். ஆனால் மீளும் காரணிகள் பயன்படுத்தி செய்கிறது உண்மையாக வகையீட்டை பயன்படுத்தி செய்கிறது தான் உண்மையாக லேசி. நான் ஒரு தகவலுக்கு தான் சொன்னேன், இன்னும் நம்ம அது படிக்கவும் இல்லை, நம்ம படிப்போம். இவரை பயன்படுத்தி எப்படி தீர்க்கிறது மாதிரி செய்வோம். அது பிறகு வகையீடை பயன்படுத்தி செய்கிறது, வகையீடு முடிஞ்ச பிறகு செய்யும், சரியா, சரி. இப்போ சரிலாப்பா, இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம் வேணா. அப்போ இதை கொஞ்சம் எழுதியடு. சரியாடா. அப்போ மீளும் காரணிகள் மீளும் கோவைகளால் அந்த பிரிக்கும் போது எப்படி தீர்க்கணும் என்று சும்மா ஒரு தெளிவுத்தன்மை ஒன்று தந்திருக்கேன். நம்ம இந்த கேள்விகள் செய்வோம். இப்போ நம்ம டக்குன்னு அடுத்த கேள்வி பெய்து இந்த அடுத்த கேள்வி போவோமே. ஃபஸ்ட்டுக்கு
ரைட். ரைட், அடுத்த கேள்வியை பாரு. 2x-இன் 4ஆம் அடுக்கு f(x) 2x-இன் 4ஆம் அடுக்கு சக x கணம் சய x வர்க்கம் சக ax சக b. இது பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வந்து பெருமானங்கள் மாறிலி நம்மளுக்கு தெரியா காணணும். ஏபி வந்து மாறிலி, அதை தான் காணணும். இப்போ பாருங்க, கேள்வியை ஃபுல்லாக எழுதுறேன். இணை இதால எக்ஸ் வர்க்கம் சய உண்டால் வகுக்க எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றினால் வகுக்க வரும் மீதி 2x + 3 ஆகும். ஏகமாபியினை காண்க. சின்ன சின்ன கேள்வி செய்கிறேன்னு காணும். இதே மாதிரி கேள்வி தானே பாஸ் பேப்பர்லையும் வருது. ரைட், அதெல்லாம் பாஸ் பேப்பர் பார்ப்போம். டியூட்டும் அடிச்சிருக்கி, டியூட்டையும் தாரேன். அதில் உண்மையாக 2016ஆம் ஆண்டுலேருந்து இருக்கிறார். 2016 அடித்த டியூட்டில் 2016ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரையும் இருக்கு. இப்போ வார செவ்வாய்க்கிழமை 25 பேஜ் எழுதுதுன்னு நினைக்கிறேன். வார திங்கள் செவ்வாய் 11ஆம் தேதி நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இதுலையும் பேப்பரை கொண்டு வருவாங்க தான் பார்ட் 2 அதெல்லாம் வரப்போகுது. அந்த கேள்வியும் வந்து அதையும் போட்டு உங்களுக்கு அந்த கேள்வியும் அழகாக செஞ்சு காட்டுவேன். சரியா? ரைட், நீ பயப்படாத. உனக்கு தொடர்ந்து கிளாஸ் நடக்கும். இன்றைக்கு நியூட்டன் இயக்க விதிகள் வந்து 3வது கிளாஸ் இன்றைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உண்மையாக ஃபர்ஸ்ட் 2 தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ் வந்து ப்ரைவேட்டாக போட்டு அதுக்குரிய சேர்ந்தாக்களுக்கு குறிப்பிட்டாக்கள் சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு அந்த வீடியோ தொடர்ச்சியாக பெய்துட்டு தொடர்ச்சியாக கிளாஸ் நடக்கும். நீ பயப்படாது. சரியா? சரி, புகார் ஏகமாபியை காணணும். இப்போ உனக்கு வளமையான இது என்ன? வளமையான இது f(x) x வர்க்கம் - 1 வகுக்க ஒரு ஈவு வரும். நான் ஒரு h(x) மீதி என்னடா வரும்? வகுக்கிற கணியம் 2ஆம் படி, மீதி 1ஆம் படி. மீதி என்ன வரும்? மீதி 1ஆம் படி தான். அந்த 1ஆம் படியை தந்து கிடக்கு. மீதி என்ன? 2x + 3. அதையும் போடு, அது தந்து கிடக்கு. இதை பயன்படுத்தி நீ ஏயையும் பியையும் காணும். சரி, காணும். இப்போ உனக்கு தெரியும், இவரை காரணிப்படுத்தினால் x - 1 x + 1 h(x) + 2x + 3. இப்போ என்ன செய்வா? வளமையான விளையாட்டு. என்ன வளமையான விளையாட்டு? எக்ஸுக்கு உண்டை போடு. f(1) உண்டை போட்டால் உலகம் 0. உண்டை போட்டால் 2 2 2 3 அது எழுதிய காட்டுறேனே. ரைட், அப்போ f(1) என்னடா? 5. அவன் f(1) எப்படி காணுவா? f(1) இந்த f(x)ல் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக உண்டை போடும். ரைட், 2 சர 1 4ஆம் அடுக்கு சக 1 கணம் சய 1 வர்க்கம் சக a தர 1 சக b சமன் 5. 2 இந்த உண்டும் தீத்திரம் a சக b சமன் 5. அப்போ இதிலிருந்து a சக bயில் ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். உண்மையாக 2 சமன்பாடு வேணும். அதுக்கு தாண்டா 2 கோவை. சரியா? ரைட், 2 சமன்பாடு வேணும். 2 சமன்பாட்டுக்குரிய தரவுகள், அதாவது கோவைகள் வந்துச்சு. ஒரு தரம் x சமன் உண்டை போடுவோம், ஒரு தரம் x சமன் சய உண்டை போடுவோம்.
விளங்குண்டா என்ன தேவை எப்படி கேள்வி. உண்மையாக மேலே அந்த கோவையில் 2 தெரியாக்கணியம். அப்போ கட்டாயம் 2 சமன்பாடு வரணும். ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம், இன்னொரு சமன்பாடு எடுக்க போகிறோம். ஆக பேசிக் எக்ஸ் சமன் இதுக்கு அடுத்த இது என்னடா சக உண்டு அங்கே போனால் சய உண்டு. எக்ஸுக்கு சய உண்டை போட்டால் எஃப்எஃப் சய உண்டு சமன் சய உண்டை போட்டால் சய உண்டு சக உண்டு 0 அப்படியோ 0 சய உண்டை போட்டால் சய 2 சக 3. அப்போ எஃப்எஃப் சய உண்டை போட்டி என்றால் 2 சர சய உண்டுற 4ஆம் அடுக்கு சய உண்டுற கணம் சய உண்டுற வர்க்கம் சக ஏதர சய உண்டு பிரதீர முதலா பிரதீர சமன் உண்டுரா சமன் உண்டு. சுருக்குவோம். சய உண்டுற 4ஆம் அடுக்கு சக 1 2 இது சய உண்டு தான் வரும். இது சக உண்டு இங்கே சய இருக்கிறதால சய உண்டு இங்கே சய சக பி சமன் உண்டு. சுருக்கினால் சய 1 சய 1 சய 2 சக 2 பிரிக்கிறோம். இதில் சய ஏ சக பி சமன் உண்டு. இதில் முதலாம் சமன்பாடு இதில் 2வது சமன்பாடு. அவ்வாறு 2 சமன்பாடு எடுத்து தீர்த்துவிடையே காணப்படும். 1 2 கூட்டு 1 2 கூட்டு கூட்டினால் சயையும் சகபியும் சயையும் சகையையும் பிரித்தரும். பிஏயும் பிஏயும் கூட்டினா 2b சமன் 4 என்று வரும். 4 என்று வரும். b சமன் 2 b சமன் 2 2 அங்கே என்னடா கழிப்பட்டு ஏ சமன் என்ன வரப்போகுது 1. இதைத்தான் காண சொல்லி கிடக்கு நம்மளுக்கு ஏக்கமா பிஏ காண சொல்லி கிடக்கு. சரியா சரியா பிள்ளைகள் ரைட். இப்போ என்னென்றால் உண்மையாக இன்றைக்கு இந்த கேள்விகள் போதும். ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு மீதி தேற்றத்திற்காக அடிப்படையையும் மீதி தேற்றத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லி கிடக்கும். உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இன்றைக்கு பார்ப்போம். ஒவ்வொரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியாக பார்க்க போகிறோம். என்னென்றால் டேய் நான் கதைக்க நீ எழுதியது கேட்டு எழுது. என்னென்றால் இப்போ இது முடியன்னா மீதி 2 கிளாஸ் 1 அடுத்த கிளாஸ் வரும். நாளைக்கு அடுத்த கிளாஸ் வரும். என்ன நாளைக்கு வரும் உங்களுக்கு. நாளைக்கு அதை லைவோ இல்லாட்டி ரெக்கார்டிங்கோ நான் போடுவேன். லைவ் போடுறதுல கொஞ்சம் சிக்கலனுரா அதில் தான் அதால் தான் உண்மையாக ரெக்கார்டிங் போடுபடுது. வாரக்கிழமைக்கு இடையில் எப்படியும் உங்களுக்கு லைவ் போடுபடும். உங்களுக்கு டவுட் வேண்டாம் நீங்கள் என்ன செய்யலாம் கமெண்டில் டவுட்டை கேட்கல. ரைட் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு இது ரெக்கார்டிங் உண்மையாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணி சேனலில் போடுவோம். சேனலோட லிங்கையும் நான் உங்களோட யூடியூப் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய்ட்டு சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரியா அதோடடா இப்போ 27 பேஜ் நீங்கள் இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் சின்ன பாடங்கள் படிச்சுட்டு வருவீங்க. படிக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் நீ என்ன செய் தெளிவாக ஒரு விளக்கத்தோடு நிறைய கேள்விகள் செஞ்சு படி. அடுத்தது மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது வேறு காவிகளோ என்னவோ தேவைன்னு சொன்னால் உண்மையாக காவிகள் இன்னும் 27க்கு நான் படிப்பிக்கலை. இனித்தான் படிப்பிக்க போகிறேன். நான் அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் அந்த காவிகள் போட மறந்துட்டேன். உண்மையாக அடுத்த கிளாஸ் மீதி தேற்ற முடிய நான் காவிகள் தொடங்குகிற ஐடியா தான்டா இருக்கு. உண்மையிலே அதான் இருக்கு. என்னென்னா காவிகள் இங்கே நடக்கிற ஃபிசிக்கல் கிளாஸ் உங்களுக்கு லைவாக, அதாவது இங்கேயும் ஃபிசிக்கல் கிளாஸ் நடக்கும். அந்த வகுப்பு தானே உங்களுக்கு லைவாக போடுபடும். நீங்கள் பார்த்து அதில் படிக்க இயலும். சரியா ரைட். அப்போது முதல் 2 கிளாஸ் இதில் மீதி தேற்றத்துக்கு வாங்க. மீதி தேற்றத்தில் முதல் 2 கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ. அடுத்த கிளாஸ் தேவைன்னுச்சுன்னா சரியா. 3வது கிளாஸ் உண்மையாக நீங்கள் ஜாயின் ஆக விரும்புனீங்கனால் உண்மையாக அதில் என்னென்றால் நான் 2010-11 வருஷம் பாஸ் பேப்பரோட சேர்த்து உண்மையாக அந்த டியூட்டில் நான் எஃப்டபிள்யூசி மற்றும் மொரட்டுவ ராயல் காலேஜ் பேப்பர் கேள்வியெல்லாம் போட்டிருக்கேன். ஆக கஷ்டமான, அதாவது எவ்வளோ ஹை லெவலுக்குள்ள கேள்வியையும் லோ லெவலில் உள்ள கேள்வியும் சகலதும் என்ன செய்யப்படும் உங்களுக்கு செய்யப்படும். தகுந்த விளக்கத்தோடு செய்யப்படும்டா.
அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, தொடர்ந்து கிளாஸ் நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை பிள்ளைகள். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், அடுத்த கிளாஸில் சந்திப்போம். 2வது கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் இந்த 1வது கிளாஸை பார்த்துட்டு அடுத்த 2வது கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற. சரியா, 2வது கிளாஸும் ஃப்ரீ தானே உங்களுக்கு. அதையும் நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கன்னா, சேனலில் தான் ஒவ்வொரு விஷயமும் போடுவோம். சரியா, ஒவ்வொரு விஷயமும் போடுவோம் சேனலில் தான், சகல விஷயம் போடுவோம். ரைட், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.